வணக்கம். இது ஒரு சிறுவனுடைய கதை. ஒரு கிராமத்தில் குணசேகர் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன், மத விதிமானவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவன் எப்போதும் பயப்படுகிறான். அதனால் அவன் மனசு நன்றாக இல்லை. ஒரு நாள் குணசேகர் பசும்பொன் மலைக்கு போகிறான். அங்கே அவன் அற்புதமான ஒரு கோவிலை கண்டான். அது முருகன் கடவுளுக்கான கோவில். குணசேகர் கோவிலுக்குள் சென்று கடவுளுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். ஓ மலைச்சிவப்பு முருகா, என் பயத்தை நீக்கி என் மனசை தைரியமாக மாற்றிவிடு. அப்போது ஒரு ஒலி கேட்டான். குணசேகர், பயத்தை நீக்க விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அவன் கேட்டான், என்ன செய்யணும் கடவுளே? பயப்படும் நேரத்தில் நீ நினைத்ததை செய்ய வேண்டும். பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு குணசேகர் வீட்டிற்கு வந்து அடுத்த நாள் பள்ளியில் பயப்படாமல் பேச ஆரம்பித்தான். அவன் பயத்தை எதிர்கொண்டு சாதித்தான். குடும்பத்தார், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். முருகனுக்கு நன்றி சொல்வதற்காக அவன் மீண்டும் கோவிலுக்கு போய், முருகா, உன் கருணையால் நான் தைரியமாக வாழ ஆரம்பித்தேன். அப்போது கடவுள் பாராட்டினான். அதுதான் சான்று. பயத்தை நெருக்கத்தில் சந்தித்து வெற்றி பெறுவதே வாழ்க்கை. இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால், கடவுளின் உதவி இருந்தாலும் நம்முடைய முயற்சியோடு தான் பயத்தை வெல்ல முடியும் என்று. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.